காங்கிரீட் 2 நாள்ல செட் ஆன மாதிரி இருக்கலாம், ஆனா டீப் இன்சைடு பாத்தீங்கன்னா அது இன்னும் ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணிட்டு தான் இருக்கும். ஷட்டரிங்கை சீக்கிரமா ரிமூவ் பண்ணா உங்க ரூஃபை சைலண்டா பாதிக்கும். காங்கிரீட் ஹார்டன் ஆகிறது ஹைட்ரேஷன் ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்னால தான் காங்கிரீட் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ரூஃப் ஷட்டரிங்கை சீக்கிரமா நம்ம எடுத்துட்டோம்னா ஏர்லைன் கிராக்ஸ், ஷேகிங் அண்ட் ரூஃப்ஸ் கொலாப்ஸ் ஆகுறது கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ரூஃப் ஷட்டரிங்கோட கோல்டன் ரூல் இதுதான். சைட் செட்டர்ஸ் அதாவது பீம் எட்ஜ் அண்ட் வால் சைட்ஸ்ல 5 to 7 டேஸ்ல எடுக்கலாம். ஆனா ஸ்லாப் அண்ட் பீம்க்கு பாட்டம்ல இருக்க பாட்டம் சப்போர்ட்டை மினிமம் 14 to 21 டேஸ் வைக்கணும். கோல்டு இல்ல ரெய்னி வெதர்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ் கூட வைக்கலாம். டெய்லி கியூரிங் பண்றது தான் காங்கிரீட்டை ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு சீக்கிரமா கொண்டுட்டு வர முடியும். மாய்ஸ்சரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க ஷட்டரை சேஃபா சீக்கிரமா எடுத்துக்கலாம். அவசரத்துல ஒரு நாள் சேவ் பண்ணணும்னு பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடியே டீ ஷட்டரிங் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களோட ரிப்பேர் காஸ்ட் அதிகமாகிடும். ஸ்ட்ராங் ரூஃப்ஸ் எல்லாமே பேஷன்ஸ்ல தான் பில்ட் ஆகும். ஸோ ரூஃப் ஷட்டரிங்கை அப்படியே விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாம. இதுல ஷார்ட் கட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஷெட்யூலுக்கு இல்லாம ஸ்ட்ரென்த்துக்கு வெயிட் பண்ணுங்க. காங்கிரீட் ஒன்ஸ் கிராக் ஆனா அதை ரீபவுண்ட் பண்ண ஆப்ஷனே இல்லை. பில்ட் ஸ்லோ, பில்ட் ஸ்ட்ராங். தட்ஸ் நயா பில்டர்ஸ் பிரின்சிபல்.